Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ் டாப்பிக்கோட கண்டினியூவேஷன்னா நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். என்னெல்லாம் பண்ணாங்க, குளுக்கோஸ் தான் வருதா, லைட் எப்படி இன்வால்வ் ஆகுது, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற பபிளில் இருக்கிறது முக்கியமாக ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை அதை கன்சியூம் பண்ணுது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பார்த்தோம். இன்றைக்கி ஃபோட்டோசிந்தசிஸ் முக்கியமாக எங்கே நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம லீஃப் தான் ஃபோட்டோசிந்தசிஸோட மெயின் ஜோன் அப்படிலாம் படிப்போம். அது மேலோட்டமாக சொல்கிறது. இப்போ உள்ள செல்லுலார் லெவலில் நம்ம பார்க்க போனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்துகிற ஒரு ஆள் குளோரோபிளாஸ்ட், தட் இஸ் பிளாஸ்டிட்ஸ். முக்கியமாக நம்ம பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் படிக்கும்போதே நம்ம படிப்போம். பிளான்ட் செல்லுன்னா பிளாஸ்டிட்ஸு, அனிமல் செல்லில் பிளாஸ்டிட்ஸ் இல்லை. பிளான்ட் செல்லுனா செல் வால், அனிமல் செல்லில் செல் வால் இல்லை. பிளான்ட் செல்லுனா பிக் வேக்யூல்ஸ் இருக்குது, அனிமல் செல்லில் வேக்யூல்ஸ் இல்லை. அப்படி இருந்தால் ரொம்ப குட்டி. அதுக்கப்புறம் சென்ட்ரியோல்ஸ் அனிமல் செல்லில் இருக்குது, பிளான்ட் செல்லில். இதுதான் ரொம்ப பேசிக் டிஃப்ரென்ஸு. ஒரு பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ் பெருசாக இருக்க காரணம் என்னென்னா, கம்பல்சரியாக அது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அங்கேருந்து தான் நாம் எல்லாம் திருடி சாப்பிட்றோம். பிளான்ட் கிட்டேருந்து தான் நம்ம திருடுறோம் பேசிக்கலாக. ஏன்னா அது கண்டினியூஸாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஃபுட்டை சேர்த்து வச்சுக்குது, அது சாப்பிட்ட மிச்சம் நமக்கு கொடுக்குது. அது நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஸோ நம்ம அனிமல் செல்லில் தட் இஸ் வேக்யூல் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு அது தயாரிக்குதுன்னா அப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அப்போது ஒரு பிளாஸ்டிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ்னாலே குளோரோபிளாஸ்ட் தான். ஸோ அங்கே நடக்கிற விஷயம், அந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே நம்ம சிலபஸில் C4 சைக்கிள் கொடுத்துருக்கிறதுனால இன்னொரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், பண்டில் ஷீத்தில் இருக்கிற ஒரு குளோரோபிளாஸ்ட்டும் பார்த்துடுவோம். இங்கே இல்லைனாலும், அதாவது C4 படிக்கிறதுக்கு முன்னாடியே குளோரோபிளாஸ்டோட டைப் எல்லாம் பார்த்துட்டு அங்கே கிடுகிடுன்னு C4 சைக்கிள் படிக்க ஈஸியாக இருக்கும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ங்கிறதுனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு குளோரோபிளாஸ்ட்டை பற்றியும் அதுக்கப்புறம் லைட் ஸ்பெக்ட்ரம், ஃபோட்டோ சிந்தசிஸ், லைட்டோட உதவியால் ஃபுட்டு தயாரிக்கிறதுனால என்ன மாதிரி லைட் வேவ் லென்த்தில் இந்த ஆக்ஷன் நடக்குது அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உண்மையாலுமே லைட் ரியாக்ஷன் அப்புறம் டார்க் ரியாக்ஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட் us get into the topic. Where does photosynthesis take place? You would of course answer in the green leaf or in the chloroplast based on what you earlier read in chapter 8. You are definitely right. So green leaf தான், chloroplast தான். ஸோ நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். Photosynthesis does take place in the green leaves of plants, but it does so also in other green parts of the plants. Can you name some other parts where you think photosynthesis may occur? நம்ம சொல்லலாமே, க்ரீன் கலராக இருக்கிற யங் ஸ்டெம்ஸில் நடக்கும். அதுக்கப்புறம் பட்டு இருக்கும் இல்லையா, ஃப்ளவரோட பட்டு மூடி இருக்கும் கேலிக்ஸால், அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த பட்டு ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கெல்லாம் க்ரீன் கலர் இருக்கிற இடத்துலலாம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. You would recollect from previous unit that the mesophyll cells in the leaves have a large number of chloroplast. Mesophyll cell தெரியும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியலன்னா ஒரு குட்டி டயக்ராம் ஃபார் see, this is the upper epidermis, this is the lower epidermis. நம்ம இங்கே சும்மா வாஸ்குலார் பண்டில் போட்டுக்குவோம். ஸோ திஸ் இஸ் த mesophyll from the upper epidermis. ஒரு 2 ரோக்கு ஒரு 3 ரோக்கு இப்படி இருக்கும், வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸு. திஸ் இஸ் த பாலிசேட் பேரன்கைமா. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே உங்களுக்கு ஸ்பாஞ்சி பேரன்கைமா வித் பிக் கேப் இன் பிட்வீன். இது வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸு இது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் mesophyll zone. ஓகே, ஸோ number of chloroplast present near the upper epidermis. Because இப்போ நீங்கள் ஒரு டைகாட் லீஃபை பார்த்தீங்கன்னா டார்சி வென்ட்ரலி ஃப்ளாட்டன்டு லீஃப், மேல் பக்கம் திக்
டார்க் க்ரீன் இருக்கும், கீழ்ப்பக்கம் கொஞ்சம் லைட் க்ரீன் இருக்கும். இதே மோனோகாட் லீஃபில் அப்படியே ஐசோபைலேட்ரல் அப்படி இரெக்டாக நிற்கிற ஒரு லீஃப். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த டார்க் ஜோனுன்னா இந்த பாலிசேட் பேரன்கைமா இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப டைட்லி அரேஞ்ச்டு பாலிசேட் பேரன்கைமா வித் மோர் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அதில் இருக்கும். Usually, the chloroplasts align themselves along the walls of the mesophyll cells such that they get the optimum quantity of the incident light. அப்படியே வால்ஸோடு இருக்கிறதுனால மேக்ஸிமம் லைட்டை அது எடுக்கிறதுக்காக. When do you think the chloroplast will be aligned with their flat surfaces parallel to the walls? When would they be perpendicular to the incident light? இப்போ பார்த்தீங்கன்னா டே டைமில் அழகாக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி அந்த மெம்ப்ரெயின் எல்லாம் அப்படியே, அதாவது தைலகாய்டு மெம்ப்ரெயின் எல்லாம் சன்லைட்டில் படுற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். நைட் டைமில் அப்படியே கொஞ்சம் நடுவில் வந்த மாதிரி. ஸோ they just make themselves arranged in the incident light. So you have studied the structure of chloroplast in chapter 8. Within the chloroplast there is membranous system consisting of grana, the stroma lamellae and the matrix stroma. நாம் குளோரோபிளாஸ்ட் படிச்சுட்டோம் ஏற்கனவே. தைலகாய்டு இருக்குது, இங்கே ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளோரோபிளாஸ்ட் இஸ் த டபுள் மெம்ப்ரெயின் ஆர்கனல், அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின். அதுக்கப்புறம் அதில் அப்படியே ரவுண்டாக இருக்கிறது அத்தனையும் தைலகாய்டு. நிறைய தைலகாய்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சா தட் இஸ் கிரானா, இங்கே கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் கிரானா, நிறைய தைலகாய்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணது. ஒன்றொன்னாக பார்த்தோம்னா ஒன்றும் ஒரு தைலகாய்டு. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டால் திஸ் இஸ் தைலகாய்டு. ஓகே, திஸ் இஸ் தைலகாய்டு. இதுக்கு நடுவில் கனெக்ட் ஆகிற ஆள் எல்லாமே லேமெல்லா. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் லேமெல்லா தான். இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே லேமெல்லா. ரெண்டு தைலகாய்டு, தட் இஸ் ரெண்டு கிரானாவை கனெக்ட் பண்ணுறதெல்லாம். வெளியில் இருக்கிற இந்த ஃப்ளூவிட் இஸ் ஸ்ட்ரோமா. அண்ட் தென் ஸ்ட்ரோமாவில் உங்களுக்கு ரிபோசோம்ஸ் இருக்குது. அப்புறம் குளோரோபிளாஸ்டுக்குள்ளே டிஎன்ஏவும் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ. திஸ் இஸ் 70S ரிபோசோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ச் கிரெயின்ஸு, லிப்பிட் ட்ராப்லெட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்ப்போம். And there is a clear division of labor within the chloroplast. Division of laborனா யார் எந்தெந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் தைலகாய்டு, அதாவது கிரானா அடுக்கி வச்ச தைலகாய்ட்ஸ் பேர் தான் கிரானா. இங்கே லைட் ரியாக்ஷன் நடக்குது, அதையொட்டி நடக்கிற டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமாவில் நடக்குது. ஸோ ரெண்டு பேர் ரெண்டு வேலையை பங்கிட்டு செஞ்சுக்கிறாங்க. ஸ்டார்ச் கிரெயினை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, ஸ்டார்ச் கிரெயின்ஸ் எல்லாம் அப்படியே. The membrane system is responsible for trapping the light energy and also the synthesis of ATP and NADPH. ஸோ இங்கே மெம்ப்ரெயின் சிஸ்டம்னா தைலகாய்டு மெம்ப்ரெயினில் ஏடிபியும் NADPHும் ரெடி பண்ணுது. ஸோ பேசிக்கலாக நம்ம இப்போது ஒரு ரஃப்பாக ஒரு ஃபோட்டோசிந்தசிஸோட ஃபார்முலாவை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், photosynthesis formula அப்படின்னு சொன்னால் வாட்டர், ஓகே, ப்ளஸ் CO2, clear? And this gives very rough, நான் ரொம்ப rough thing I'm just writing, C6H12O6 திரும்பியும், ப்ளஸ் it is releasing oxygen. ஓகே, இது ரீசெண்டாக போட்டிங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் இஸ் ஆல்சோ, இது ரீசெண்டாக போடுறது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் இந்த வாட்டர் இஸ் இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன். ஓகே, இது ஒரு சன் டயக்ராம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ இந்த ரீசெண்ட் இதில் இதையும் போடுறாங்க. ஸோ இப்போ வாட்டர்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லுக் அட் ஹியர், இங்கே இருந்து ஃபார்ம் ஆகிறது, இங்கே இருந்து நமக்கு கிடைக்கிறது ரெண்டு விஷயம். ஒன் இஸ் ஏடிபி, அனதர் ஒன் இஸ் NADPH. ஸோ இந்த ரெண்டு பேரை ஃபார்ம் பண்ணுறது தான் லைட் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற இன்க்ரீடியண்ட் வாட்டர். ஸோ திஸ் இஸ் லைட் ரியாக்ஷன். இப்போது இந்த ஏடிபியும் NADPHையும் யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபிக்ஸ்டு.
This is a dark reaction. So dark reaction is not light dependent. It is a light independent reaction. Light depend பண்ணி இல்லாத reaction ஒரு dark reaction. ஆனாலும் அந்த லைட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன ஏடிபி NADPHையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் இது டைரெக்டாக டிபெண்ட் ஆகலை லைட்டை, இந்த ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செட் இஸ் ஃபார்மிங் ஏடிபி NADPH, அதுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் த லைட் ரியாக்ஷன். செகண்ட் செட் இஸ் திஸ் இஸ் யூஸ்டு, அதில் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு, அதுக்கப்புறம் ரீஜெனரேட். அது எல்லாமே லைட் அண்ட் டார்க் ரியாக்ஷன் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாம் படிப்போம். So light reaction, the former set of synthesis, the membrane system is responsible for trapping the light energy and also for the synthesis of ATP and NADPH. இது நடந்துருச்சு. In stroma, enzymatic reaction synthesize sugar which is turned forms starch. sugar form பண்ணி starch-ஆ மாற்றுது. The former set of reaction, that is light reaction, since they are directly light driven, are called light reactions. Photochemical reaction. The later are not directly light driven but are dependent on the product of light reaction. So இது டைரெக்டாக லைட்டை டிபெண்ட் பண்ணி இல்லைனாலும் அது ப்ரொடியூஸ் பண்ண ATP NADPHை யூஸ் பண்ணிக்குது. ஸோ ஹென்ஸ் டு டிஸ்டிங்விஷ் த லேட்டர் they are called by convention as dark reaction, carbon reaction. However, this should not be construed to mean that they occur in darkness or that they are not light dependent. ஸோ இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக டார்க் ரியாக்ஷனாக டார்க்கில் நடக்கிற நைட்டில் நடக்கிறதுன்னு இல்லை. இந்த ஸ்ட்ரோமா இஸ் ஒப்பேக். ஓகே, இப்போ லைட்டை பெனிட்ரேட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்பேரன்சி நம்ம மெம்ப்ரெயினுக்கு இருக்குது, தைலகாய்டு மெம்ப்ரெயின். ஸோ அது லைட் டிபெண்ட். இது வந்து ஒப்பேக் ஸ்ட்ரோமா. அதனால் இது ஒரு டார்க்கில் நடக்கிறதுனால, டார்க்னா ஆஃப்டர் த சன்செட் இல்லை, இந்த ஸ்ட்ரோமாவில் நடக்கிறதுனால இது டார்க் ரியாக்ஷன். அண்ட் திஸ் இஸ் 24 hours reaction. Okay, now let us get into how many types of pigments are involved in photosynthesis. இது ஒரு பிக்மெண்ட் ரிலேட்டட். என்ன பிக்மெண்ட்னா குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்ல இருக்கிற ABCD நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஜாந்தோஃபில்ஸ், கேரட்டினாய்ட்ஸ், ஃபைக்கோசாந்தின் நிறைய, இதெல்லாமே நம்ம ஆல்கேயில் படிச்சிருப்போம். குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி. பிக்மெண்ட்டோட கண்டென்ட் எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி கலர் வேரி ஆகும் நாங்கள். ஸோ எந்த விஷயமெல்லாம் ஆட்டோட்ராப்போ இருக்கோ அது எல்லாத்துக்குமே பிக்மெண்ட் தான் பேஸு. இங்கே பேசிக் பிக்மெண்ட் இஸ் குளோரோஃபில். ஜென்ரலாக நம்ம சொல்ல போனால் அந்த குளோரோஃபில் லைட்டை எப்படி எடுத்துக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம், ஏஞ்சல் மென் லைட் ஸ்பெக்ட்ரம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் இங்கே இத்தனை டீட்டெயிலாக கொடுத்தவர். ஸோ லெட் அஸ் see. Looking at plants, have you ever wondered why and how there are so many shades of green in their leaves, even in the same plant? Of course, நம்ம எல்லாருக்கும் அதிசயம் வரதான் செய்யும். எத்தனை வெரைட்டி. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஒரு கலர், வசந்த காலத்தில், இலையுதிர் காலத்தில் கலர் மாறுறது, இதெல்லாம். We can look for an answer to this question by trying to separate the leaf pigments of any green plants through paper chromatography. பேப்பர் குரோமட்டோகிராஃபியில் நம்ம எடுத்து அதாவது பிக்மெண்ட் எல்லாம் செப்பரேட் பண்ணி பார்ப்போம். பண்ணியிருப்பீங்க நீங்கள் கிளாஸில், ப்ராக்டிகல்ஸில் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக பண்ணுவோம். A chromatographic separation of leaf pigment shows that the color that we see in leaves is not due to a single pigment but due to 4 pigments. Chlorophyll A, bright or blue-green in the chromatogram. Chlorophyll B, yellow-green. Xanthophyll yellow and carotenoids yellow to yellow orange. Let us now see what roles various pigments play in photosynthesis. இதையும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் குளோரோஃபில் ஏன்னா என்ன கலர் வரும் குரோமட்டோகிராமில், இந்த பக்கமும் அந்த பக்கமும் படிச்சுக்கலாம். நமக்கு ஜென்ரலாக க்ரீன் அப்படின்னு தெரியும். அந்த க்ரீன்லேயே எல்லோயிஷ் க்ரீனா இல்லை ப்ளூயிஷ் க்ரீனா, அப்புறம் எல்லோ கலரா இல்லை ஆரஞ்சு, அது ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, இத்தனை பிக்மெண்ட் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு சைமல்டேனியஸாக இந்த பிக்சரையும் அப்படியே பார்த்துக்கோங்க, மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணுங்கள்.
Pigments are substances that have an ability to absorb light at specific wavelength. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸு ஸ்பெசிஃபிக் அதாவது டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. கேன் யூ கெஸ் விச் இஸ் த மோஸ்ட் abundant plant pigment in the world? இந்த கஸ் ரொம்ப ஈஸி இல்லையா? குளோரோஃபில் தான் பேசிக் பிக்மெண்ட்டு. அதில் முக்கியமாக குளோரோஃபில் ஏ இஸ் த யூனிவர்சல் பிக்மெண்ட். உலகத்தில் ஒரு பிளான்ட்டில் எத்தனை பிக்மெண்ட் இருந்து குளோரோஃபில் ஏ இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. குளோரோஃபில் ஏ மட்டும் இருந்து மீதி கொஞ்சம் அக்சசரி இருந்தாலும் அது ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ஏ அதுதான் ரியாக்ஷன் சென்டர்னு பின்னாடி படிப்போம். அங்கே தான் முக்கியமாக ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஏற்பாடு நடக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். Can you guess which is the most abundant plant pigment in the world? Let us study the graph showing the ability of chlorophyll A pigment to absorb light of different wavelength. Chlorophyll A, B, இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், லைட் ப்ளூ கலராக இருக்கிறது A, டார்க் க்ரீனாக இருக்கிறது B, அண்ட் எல்லோ கலரை இங்கே கேரட்டினாய்டு. நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த லைட் வேவ் லென்த்தை 400, 500, 600, 700 நானோமீட்டர். கீழே தேர்ட் பிக்சர் சீலையும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த பிளாக் கலர் கோடு மேலே போகுது இல்லையா, தட் இஸ் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் கீழே போகிற இந்த ப்ளூ கலர் வந்து அப்சார்ப்ஷன். இப்போ ஆக்சுவலி இது ஃபர்தராக படிக்க முன்னாடி நான் சொல்கிறேன், தெர் ஆர் டூ ஸ்பெக்ட்ரம், ஆக்டிவ் ஸ்பெக்ட்ரம், ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இப்போ நீங்கள் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிம்பிள். என்னென்னா இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவே வச்சுக்கலாம். எல்லா பிக்மெண்ட்டும் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. ஓகே, எல்லா பிக்மெண்ட்டும் லைட்டை அப்சர்வ் பண்ணுது இன் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். அது ரொம்ப முக்கியம். டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அப்சார்பிங் லைட். அவ்வளோதான், இதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுவுமே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். பட் எந்த வேவ் லென்த்தில் எந்த பிக்மெண்ட்டு எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, விச் இஸ் த பிக்மெண்ட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஷோ த பீக். எது பீக்கு காட்டுதோ அதுக்கு பேரலாக யார் வராங்களோ அவங்க தான் ஆக்ஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இங்கே 3 பிக்மெண்ட் காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட் பிக்சரில், குளோரோஃபில் ஏ, பி அண்ட் கேரட்டினாய்டு 3. ஆனால் நம்ம பீக்கு காட்டுற 2 இடத்துல பீக்கு காட்டுற ஒரு பிக்மெண்ட் எதுனா இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஒன் விச் ஷோஸ் த பீக் அண்ட் திஸ் இஸ் த ஒன் விச் ஷோஸ் த பீக். இப்போது இது அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் இங்கே பீக் காட்டுது, இங்கேயும் பீக் காட்டுது. இந்த 2 இடத்துல பீக் காட்டுற ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் குளோரோஃபில் ஏ. இவங்க 2 இடத்துல பீக் காட்டுறாங்க. இந்த ரெண்டு பீக் காட்டுற இடமும் ரெட் லைட்டு அண்ட் ப்ளூ லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம லைட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், விப்கி ஆர் அப்படின்னு சொல்லுவோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஸோ ரெட் அப்படிங்கிறது நல்ல பீக்கு காட்டுற ஒரு, தட் இஸ் அந்த வேவ் லென்த்தில் அந்த லைட் ஸ்பெக்ட்ரமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்குது. அதே மாதிரி ப்ளூவில் செகண்டாக தான் ப்ளூ வரும், ப்ளூலேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்குது. இந்த 2 லைட் இருக்கிற இடத்துல பீக் காட்டுற ஆள் யாருன்னா குளோரோஃபில் ஏ. ஸோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்குள்ளே வந்திருக்கிறவர் நம்ம குளோரோஃபில் ஏ. ஸோ இதுதான் இந்த மொத்த கண்டென்ட்டோட ஜஸ்ட். நவ் லெட் அஸ் ரீட். Pigments are substances that have an ability to absorb light at a specific wavelengths. Can you guess which is the most abundant plant pigment in the world? Let us study the graph showing the ability of chlorophyll A pigment to absorb light of different wavelength. Of course, you are familiar with the wavelength of the visible spectrum of light as well as the Vibgyi R. From figure 11.3a, can you determine the wavelength color of light at which chlorophyll A shows the maximum absorption?
chlorophyll A அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இட் ஜஸ்ட் ஷோஸ் பிட்வீன் இங்கே 400க்கும் 500க்கும் நடுவில் அப்படியே பார்க்கலாம். அரௌண்ட் சம் 430 to 450 அந்த வேவ் லென்த்தில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 650 to 700 அந்த வேவ் லென்த்தில் இட் ஷோஸ். ஸோ திஸ் இஸ் த வேவ் லென்த்து. அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ லைட்டோட நானோமீட்டர் என்னென்னா 430 to 470. நான் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் சைடில், ஐ ஷோ யூ. அதே மாதிரி ரெட்டில் பார்த்தீங்கன்னா 660 to 760 நானோமீட்டர் அந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சிலும் குளோரோஃபில் ஏ பீக்கில் காட்டுது. ஸோ இங்கே இப்போ படிப்போம். ஃப்ரம் can you determine the wavelength color of light at which chlorophyll A shows the maximum absorption? Does it show another absorption peak at any other wavelength too? If yes, which one? இப்போ சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல இங்கே between 430 to 450 அந்த ரேஞ்ச், இங்கே 650 to 700 அந்த ரேஞ்ச். Now look at figure 11.3b. So showing the wavelength at which maximum photosynthesis occur in plant. அதுதான் இந்த peak காட்டுறது. Can you see that the wavelength at which there is maximum absorption by chlorophyll A, that is in the blue and the red regions, also shows higher rate of photosynthesis. Hence we can conclude that chlorophyll A is the chief pigment associated with photosynthesis. But by looking at figure 11.3c, can you say that there is a complete one-to-one overlap between the absorption spectrum of chlorophyll A and the action spectrum of photosynthesis? This is what I said முதல்லையே. யாரெல்லாம் லைட், எல்லாருக்கும் லைட் வாங்குகிற கெப்பாசிட்டி இருந்தாலும் எல்லாராலையும் இந்த பீக்கில் ஃபோட்டோசிந்தசிஸை ரன் பண்ண முடியல. ஸோ வாங்குறவங்க எல்லாருமே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த பீக்கில் பண்ணுறவங்க ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்குள்ளே இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே ஓவர்லாப்பிங். இது மேலே இந்த பீக்கில் தான் ரெண்டுமே காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட். These graphs together shows that most of the photosynthesis takes place in the blue and red region of the spectrum. So நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். blue 430 to 470 nanometer, red 660 to 760 nanometer. பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறதுங்க ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன். அதாவது இந்த வார்த்தையை நம்ம க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் லெசன்லேயும் படிப்போம். அப்புறம் பின்னாடி இது வந்துட்டுருக்கோம். ஈக்காலஜிக்குள்ளெல்லாம் போனீங்கனால இது படிப்போம் நம்ம. ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு பிளான்ட்டு எந்த நானோமீட்டரில் அதிகமாக பண்ணுது, இந்த கொஷின் வரலாம். ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க 400 to 500 or 600 to 700 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சு. ஸோ ஜென்ரலாக ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிளான்ட் வெரி ஆக்டிவ் பிட்வீன் 400 to 700 நானோமீட்டர் in the light spectrum. அது ஞாபகம் வச்சுக்கணும். Some photosynthesis takes place at the other wavelength of the visible spectrum too. Let us see how this happens. Though chlorophyll is the major pigment responsible for trapping light, other thylakoid pigments like chlorophyll B, xanthophylls and carotenoids, which are called accessory pigments, also absorb light and transfer the energy to chlorophyll A. ஸோ எல்லாருமே லைட்டை அப்சர்வ் பண்ணாலும் அவங்களால ஆக்ஷனுக்குள்ளே போக முடியல. ஸோ தே ஆல் ஹேண்ட் ஓவர் த ஃபோட்டான்ஸ், தட் இஸ் light to chlorophyll A. So indeed they not only enable a wider range of wavelength of incoming light to be utilized for photosynthesis but also protect chlorophyll A from photo oxidation. chlorophyll A ஓட guard இவங்கெல்லாம், ஸோ கார்டியன் மாதிரி சுற்றி அது ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இட் இஸ் ஜஸ்ட் கவரிங் திங்ஸ். அப்படின்னு வரும்போது நாம் இங்கே கம்பல்சரியாக இதை படிச்சிடணும். தட் இஸ் வாட் இஸ் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் நம்ம எதுக்காக இங்கே படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், லைட் ரியாக்ஷன்னா இப்போ நான் உண்மையாலுமே லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷனுக்குள்ளே இப்போ நான் போகலை. அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக லைட் அண்ட் டார்க் ரியாக்ஷனை அப்லோட் பண்ணுறேன். இந்த லைட்டை பற்றின விஷயத்தை நான் சொல்லணும். ஏன் எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த டாபிக்குள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெம்ப்ரெயின் சிஸ்டம் இருக்குது இல்லையா, தைலகாய்டு மெம்ப்ரெயினில் light harvesting matters இருக்குது. the pigment system is present. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபோட்டோ சிஸ்டம் 1, 2, அதுக்கப்புறம் ஏடிபி சிந்தேஸ்,
சைட்டோக்ரோம் பி அண்ட் சி அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு முக்கியமாக அந்த 4 காம்ப்ளெக்ஸு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ரியாக்ஷன் சென்டர்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரியாக்ஷன் சென்டர் தான் குளோரோஃபில் ஏ. ஓகே, ரியாக்ஷன் சென்டர் இஸ் குளோரோஃபில் ஏ. அதை சுற்றி ஒரு ப்ளூ கலர் லைன் நான் போட்டிருக்கேன். 1 minute. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைட்டு. ஓகே, இங்கே எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த ப்ளூ கலர் லைட்டு தான் கோர் காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் த கோர் காம்ப்ளெக்ஸ். ப்ளூ கலர் லைட்டை நம்ம ஜென்ரலாக கோர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சென்டரில் ரியாக்ஷன் சென்டர், அதை சுற்றி கோர் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் இங்கே க்ரீன் கலர் லைட்டெல்லாம் போட்டிருக்குல்ல, இதெல்லாம் ஆண்டனா மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த கோர் காம்ப்ளெக்ஸும் ஆண்டனா மாலிக்யூல்ஸும் சேர்ந்தது தான் இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஜென்ரலாக நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று வந்து சென்டரில் இருக்கிற ரியாக்ஷன் சென்டர். ரியாக்ஷன் சென்டரில் குளோரோஃபில் ஏ இருக்குது. ஓகே, குளோரோஃபில் ஏ இங்கே இருக்குது. இந்த கோர் காம்ப்ளெக்ஸில் ஆண்டனா மாலிக்யூல்ஸில் தான் குளோரோஃபில் பி, ஜாந்தோஃபில், கேரட்டினாய்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் வாங்கி சென்டரில் இருக்கிற குளோரோஃபில் ஏக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஃபோட்டான் இங்கேருந்து வருது, வந்து இவங்கக்கிட்டலாம் இருந்து வாங்கி குளோரோஃபில் ஏக்கு கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் லைட் ரியாக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் டார்க் ரியாக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. தட் இஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ லைட்டை பற்றி தெரியும் போது இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலாக இப்போ இன்னொன்று சொல்லணும். தட் இஸ் குளோரோபிளாஸ்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜென்ரலாக இந்த குளோரோபிளாஸ்ட் நாம் படிச்சுட்டோம். we have to go through one more chloroplast. that chloroplast is அதாவது நமக்கு இப்போ C4 சைக்கிள்னு ஒரு சைக்கிள் இருக்குது. C3 சைக்கிளில் நாம் கால்வின் சைக்கிள் படிச்சிருவோம், டார்க் ரியாக்ஷன் ஜென்ரலாக. C4 சைக்கிள் நடக்கும்போது அது ரொம்ப எஃபிஷியன்ட் சைக்கிள். அந்த சைக்கிளுக்கு இன்னொரு குளோரோபிளாஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போது இந்த நார்மல் குளோரோபிளாஸ்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் மீசோஃபில். நான் முதல்ல வரைஞ்சேன். இன்னொரு குளோரோபிளாஸ்ட் பண்டில் ஷீத் குளோரோபிளாஸ்ட். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கிற ஒரு அமைப்பை டைமார்ஃபிக் குளோரோபிளாஸ்ட் ஆர் கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொன்னால் ஒரு மலர் வளையம் மாதிரி. I'll draw 1 minute. I have no place, so okay, இங்கே பாருங்கள். இப்போ I just draw one. இப்படி இருக்குது ஒரு குளோரோபிளாஸ்ட் இது. இப்போ உங்களுக்கு இந்த குளோரோபிளாஸ்டில் இப்போ நம்ம தைலகாய்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது, பெருசாக கிரானாவை பார்க்க முடியாது. லேமல்லார், இப்போ நம்ம இங்கே லேமல்லார் பார்த்தோம் இல்லையா, இந்த பிட்வீன் 2 கிரானாவை ஜாயின் பண்ணுற லேமல்லார் நம்ம இங்கே பார்த்தோம். அந்த லேமல்லார் குளோரோபிளாஸ்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனால் எப்படி இருக்குமோ, ஸோ அது மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ எப்பவும் போல் இதில் டபுள் மெம்ப்ரெயின், இது டபுள் மெம்ப்ரெயின் குளோரோபிளாஸ்ட்டு தான் இது. இதுக்குள்ளே இப்போ இப்படியே போயிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ ரொம்ப ஒரு இது மாதிரி தட்டு மாதிரி அடுக்கி வச்ச அமைப்பு இல்லை. ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்கும். திஸ் இஸ் லேமல்லார் குளோரோபிளாஸ்ட். அது இந்த மாதிரி ஒரு குளோரோபிளாஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டில் ஷீத்துக்குள்ளே. ஸோ பண்டில் ஷீத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். பண்டில் ஷீத்னா என்னன்னு மறந்துருந்தா ஐ ஜஸ்ட் ரீகலெக்ட் இட். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் அப்பர் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ். இப்போ நான் இங்கெல்லாம் உங்களுக்கு மீசோஃபில்லாம் வரைஞ்சேன். இப்போ நான் பண்டில் ஷீட், திஸ் இஸ் த வாஸ்குலார் ரீஜன். வாஸ்குலார் ரீஜனை சுற்றி தெர் இஸ் அ பண்டில் ஷீத்.
இந்த பண்டில் ஷீட்டுக்குள்ளே இந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட் அரேஞ்ச். ஸோ இந்த பண்டில் ஷீட்டு ஒரு ஃபியூ லேயர்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெத்து மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல திஸ் குளோரோபிளாஸ்ட் இஸ் ப்ரெசன்ட், லேமெல்லார் குளோரோபிளாஸ்ட். இல்லாட்டி இங்கே கிரானா இல்லாததுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ கிரானல் குளோரோபிளாஸ்ட். நார்மல் குளோரோபிளாஸ்ட் இஸ் கிரானல் குளோரோபிளாஸ்ட். என்ன டிஃப்ரென்ஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற தாவரங்களில் இந்த மீசோஃபில்ல நார்மலாக லைட் ரியாக்ஷன் நடந்துடும். அப்புறம் இந்த ரெத்து இருக்கிற தட் இஸ் இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கிற இடத்துல டார்க் ரியாக்ஷன் நடந்துடும். ஸோ அங்கே இருக்கிற சில என்சைம்ஸ் இங்கே இல்லை, இங்கே இருக்கிற சில என்சைம்ஸ் அங்கே இல்லை. என்ன என்சைம்லாம் நான் இப்போ உங்களுக்கு குழப்ப விரும்பலை. நெக்ஸ்ட்டு லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன் படிக்கும்போது நம்ம படிப்போம், கொஞ்சம் கிளியராக படிப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது குளோரோபிளாஸ்ட்னா என்ன, அதில் என்ன நடக்குது, ப்ளஸ் முக்கியமாக நமக்கு தேவையான ஃபோட்டான்ஸ் தட் இஸ் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் லைட் ஸ்பெக்ட்ரம். அவ்வளோதான் இன்றைக்கி கண்டென்ட், இவ்வளோ தான். ஏன்னா இப்போ நான் லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன் டுகெதர் ஐ வில் டேக் இட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. இதில் ஏதாவது இன்னும் குழப்பம் இருந்தால் ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ஜஸ்ட் கம் பேக் டு யூ. ஓகே, தேங்க்யூ.